அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேருதவியும் உபகாரமும் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. இந்த காணொளியை தொடங்குவதற்கு முன்னால் தமிழகத்திலே மூத்த ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள், மிக பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், தமிழகத்திலே பல மதரசாக்களை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரிடத்திலும் தாழ்வான ஒரு மன்னிப்பையும் தாழ்வான ஒரு வருத்தத்தையும் உங்களிடத்திலே தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை நாம் தொடங்க தயாராக இருக்கின்றோம். நீண்ட நெடிய நேரங்கள் நான் போட்டு பேசுவதற்கு விரும்பவில்லை. ரொம்ப சுருக்கமாக நான் பேசி இந்த காணொளியை முடிக்கிறேன். தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இமாம்கள் கவனிக்கின்றார்களா இல்லையான்னு தெரியலை. தமிழகத்தில் இமாம்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, இமாம்கள் என்னென்ன அவதிகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், இமாம்கள் என்னென்ன இடையூறுகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், இமாம்கள் என்னென்ன அவமானங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், இமாம்கள் என்ன பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், இமாம்கள் பிறரார் எந்தெந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் தள்ளப்படுகின்றார்கள் என்பதை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உலமாக்கள் கண்டு கொள்வதே கிடையாது. ஒவ்வொரு இடங்களிலும் இன்றைக்கு இமாம்களுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பொதுமக்களாலும் பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகத்தாலும் ஏதோ ஒரு இடையூறுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எதை குறித்து நான் இப்பொழுது பேச வருகின்றேன் என்றால், சமீபத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பால் கரூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த ஒரு இமாமுக்கு ஏற்பட்ட ஒரு அவலநிலை, அவருக்கு ஏற்பட்ட மோசமான ஒரு இக்கட்டான தர்ம சங்கடமான, நம்மால் சொல்ல முடியாத ஒரு மோசமான ஒரு நிலை அந்த இமாமுக்கு ஏற்பட்டது. அந்த வீடியோவை நான் இதனுடைய கடைசியில் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன். கண்ணீர் விட்டு மழுங்கி அழுது பேசக்கூடிய வீடியோவாக அது இருந்தது. தான் சேர்ந்த அந்த பள்ளியில் தனக்கு ஆரம்ப காலகட்டத்திலே 12,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து காலப்போக்கிலே அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இறுதியாக 6,000 ரூபாய் சம்பளத்திலே வந்து அந்த இமாமை நிப்பாட்டினார்கள். அவருக்கும் அந்த 6,000 ரூபாய் வைத்து குடும்பத்தை எப்படியாவது சமாளித்துக் கொள்ளலாம். வயதான இமாம், மூத்த ஆலிம், எப்படியாவது குடும்பத்தை சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தில் அதையும் பொறுத்து கொண்டு அவர் அதே இடத்திலே இருக்கின்றார். இறுதியாக அவரை அங்கே அமரக்கூடாது, இங்கே உட்காரக்கூடாது, அங்கே போய் பேப்பரை படிக்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இருக்க இஷ்டம்னா இருங்க, இஷ்டம் இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. அந்த ஊர் நிர்வாகம் சொல்லுது. அங்கே இருக்கக்கூடிய வட்டார ஜமாத் உலமாவோ மாவட்ட ஜமாத் உலமாவோ அந்த இமாமுக்காக எங்கேயும் போய் ஏண்டு பேசலை, யாரும் போய் ஏண்டு பேசலை. முதல்ல ஊர் நிர்வாகத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இமாம்கள் நம்மளுடைய நிலை, நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோம், கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். தயவு செஞ்சு மூத்த ஆலிம்கள் என் மீது கோபப்பட்டு கொள்ள வேண்டாம். மூத்த ஆலிம்கள் ஜமாத் உலமா சபையை நன்றாக இயக்கி கொண்டு இருக்கின்றோம் என்கின்ற கற்பனையில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் தயவுசெய்து என் மீது கோபித்து கொள்ளாதீர்கள். நடக்கக்கூடிய நிதர்சன உண்மையை பேசித்தான் ஆக வேண்டும். வட்டாரமோ எந்த ஹெல்ப்பும் பண்ணலை, எந்த உதவியும் பண்ணலை. அப்படியா, அல்லாஹ் லேசாக்குவான், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு தாரோம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு தாரோம்னு சொல்லி அந்த இமாம் அதையும் அதில் பதிவிட்டிருந்தார். நாங்கள் எங்களால் முடிஞ்சதை தாரோன்னு சொல்லி தங்களால் இயன்ற பணத்தை எல்லாம் கொஞ்சம் சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய வட்டாரம் மாவட்டத்தினுடைய இமாம்கள் எல்லாம் கொடுத்து அவரை கண்ணியப்படுத்தி கொஞ்சம் உபகாரம் பண்ணிங்க. இது அந்த ஒரு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்ய முடியும். மாதந்தோறும் இதை உங்களால் தொடர முடியுமா? இல்லை அந்த இமாமுக்கு தான் ஒரு வேலை வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? வயசானவர் அல்லவா, அவருடைய குடும்ப சூழல் என்னவாக இருக்கும், அவருடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கும், அவருடைய மருத்துவ செலவு என்னவாக இருக்கும், கொஞ்சம் நாம் யோசிக்கின்றோமா? எல்லா இமாம்களும் ஒரு தார்மீக மந்திர வார்த்தையை ஒன்று வச்சுக்கிறோம், பொறுத்து தான் போகணும். எல்லா இடங்கள்லையும் பொறுத்து போங்க, எல்லா இடத்துலையும் பொறுத்தே போவோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பொறுத்து போவோம். எதில் பொறுத்து போகணுமோ அதில் தானே பொறுத்து போக முடியும். எதில் பொறுத்து போகணுமோ அதில் பொறுத்து போகலாம். ஒரு ஊரில் தங்கிறதுக்கு வீடு இல்லை, நீங்கள் பள்ளிவாசலில் தங்கிக்குங்க, ரூம் இல்லைன்னு சொன்னால் அதில் பொறுத்து போய்க்கலாம். ஒரு நேரம் உணவு தர முடியாது, கொஞ்சம் பொறுத்துக்கங்க அப்படின்னா பொறுத்து போய்க்கலாம். மதரசா நடத்துங்க, மதரசாக்குன்னு தனி சம்பளம் தர முடியாது, கொஞ்சம் பொறுத்து போங்க,
பொறுத்து போய்க்கலாம். மாதம் 4 நாள் லீவு தரமாட்டோம், 2 நாள் தான் லீவு தருவோம், கொஞ்சம் பொறுத்து போங்க, பொறுத்து போய்க்கலாம். நீங்கள் எங்களுடைய பள்ளிவாசலில் மத்தியினா பாங்க சொல்லிக்கணும், கொஞ்சம் பொறுத்து போங்க, தாராளமாக பொறுத்து போய்க்கலாம். ஏன் பள்ளிவாசலில் மத்தியின் இல்லைன்னா பள்ளிவாசலை கூட சுத்தம் பண்ணணும், கொஞ்சம் பொறுத்து போங்க. அவ்வளோ ஏங்க சம்பளம் 10,000 தர முடியாது, 8,000 தான் தர முடியும், பொறுத்து போங்க. பொறுத்து போகலாம், பொறுத்து போகலாம். மார்க்கத்திற்காக இது எல்லாத்தையும் பொறுத்து போகலாம். ஆனால் நமக்குன்னு கொடுக்கப்பட்டதிலிருந்து ஒரு நபர் எடுக்கும்போது, நமக்கான கண்ணியம் உடைக்கப்படும் போது, நமக்கான சுதந்திரம் பறிக்கப்படும் போது எப்படி பொறுத்து போக முடியும்? ஒரு இமாமை இந்த இடத்துல உட்காரக்கூடாது, இந்த இடத்துல போய் நீங்கள் பேப்பர் படிக்கக்கூடாது, இந்த ஆள்கிட்ட போய் நீங்கள் பேசக்கூடாது, இவர் கூட நீங்கள் பழக்க வழக்கம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நிர்வாகிகள் யார்? நிர்வாகிகளுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? உங்கள்கிட்ட கை கட்டி கூலி வேலை பார்க்குறோமா? இமாமத்து என்ன ஒரு கூலி தொழிலா? நிறைய நிர்வாகிகள், நிறைய நிர்வாக பெருமக்கள் நினைக்கிறது என்ன, இமாம் என்பது, இமாமத் என்பது ஏதோ கூலிக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாக அதை நீங்கள் நினைக்கிறீங்க. இது கூலி தொழில் அல்ல. இமாமத் என்பது சேவை. அந்த சேவைக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சன்மார்க்கம் தான் நீங்கள் பெருசாக நினைக்கிற அந்த 10,000 ரூபா. நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க 10,000 ரூபாவை. 10,000 ரூபாய் இன்னைக்கு யார் சம்பளம் வாங்குறா? 10,000, 12,000, இதுவரைக்கும் 15,000த்துக்குள்ளேயே ரவுண்டில் வரக்கூடிய ஒரு சம்பளம் சொன்னால் அது இமாம்களுடைய சம்பளம் மட்டும்தான். அந்த இமாமை உட்காந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தா? நீங்கள் எப்படி அதை சொல்லலாம்? அவர் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அவர் பிள்ளையை எங்கே படிக்கணும், அவர் எங்கே போகணும், எந்த வீட்டில் பழகணும், எந்த வீட்டில் பழகக்கூடாது, உங்களுக்கு யாருங்க உரிமை கொடுத்தா? ஒரு கூலி வேலை பார்க்குறவன்ட்ட கூட நீங்கள் இதை போய் சொல்ல முடியாது. உங்கள் கடைக்கு நீங்கள் ஒரு கூலிக்கு ஒரு ஆள் அமர்த்தி இந்த ஆள்கிட்ட நீ பேசாதான்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள், நீயும் வேண்டாம் உன் வேலையை வேணாம் போய்கிட்டே இருக்கியான்னு போய்கிட்டே இருப்பான். அப்படி இருந்தும் அந்த இமாம் அவ்வளவு பொறுமையாக இருந்தார். அவ்வளோ வேதனையோடு அவர் அந்த காணொலியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். அவ்வளோ வருத்தத்தோடு அவர் அழுது புலம்பி இறுதியாக வட்டார ஜமாத் உலமாவோ, மாவட்ட ஜமாத் உலமாவோ, மாநில ஜமாத் உலமாவோ அவரை கண்டுக்கலை, விட்டுட்டாங்க. அவரும் அந்த இடத்த விட்டு போயிட்டார். எத்தனை நாளுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அது வந்துச்சு? இமாம்கள் நீங்களே சொல்லுங்கள், எத்தனை நாள் வந்துச்சு? நானும் 2 நாள் அதை பார்க்குறேன். வேறு தளங்களில் வேறு பேர்களை போட்டு வேறு நபர்கள் ஃபார்வேர்டு மெசேஜாக அதை ஃபார்வேர்டு செஞ்சுங்க. இன்றைக்கி 4வது நாள், அந்த மெசேஜ் வந்ததுலேருந்து இன்றைக்கி 4வது நாள். இன்றைக்கி அந்த மெசேஜ் எந்த தளத்துலையும் வரலை. அவரை நம்மளும் மறந்துட்டோம். அவர் என்ன பண்ணார், எங்கே போனார், ஏது பண்ணார். அதில் வேறு நிறைய உலமாக்கள், தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நிறைய உலமாக்கள் கீழே கமாண்டில் நீங்கள் என்ன அப்படி பேசுனீங்க, நீங்கள் என்ன பொறுத்து போகணும்னு நீங்கள் நினைக்க மாட்டேங்கிங்க, இடம் பள்ளிவாசல் நமக்கு என்ன சொத்தாக எழுதியாக தந்திருக்கிறாங்க, அந்த பள்ளிவாசல் நம்பியே நம்ம பட்டம் வாங்கிட்டு வந்தோம், இப்படியெல்லாம் தயவு செஞ்சு வீண் வியாக்கியானம் பேசாதீங்க. தயவு செஞ்சு வீண் வியாக்கியானம் பேசாதீங்க. ஒரு இடத்துல நம்ம போய் வேலை பார்க்குறோம், ஒரு இடத்துல நம்ம போய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற வரைக்கும் நம்மளை கண்ணியமாக வச்சுருக்கணும். பிடிக்கலையா கூப்பிட்டு பிடிக்கலைன்னு சொல்லி அனுப்பிடலாம். அதை விட்டுட்டு இடையூறு பண்ணும்போது பொறுமையாக இருங்க, தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க. எல்லா உலமாக்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நான் திரும்ப உங்கள்கிட்டயே கேட்குறேன், பத்ரு போர் எதற்காக நடந்தது? ஆலிம் பெருமக்களே, எதற்காக நடந்தது சொல்லுங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லி ரசூல்லா போய் போர் பண்ணாங்களா? இஸ்லாத்துக்கு தான் வரணும்னு சொல்லி எல்லாரையும் கொல்றதுக்காக வேண்டி ரசூல்லா போனாங்களா? பத்ரு போர் ரமலானில் பிறகு 17 மைக்கு பிடிச்சி பேசுகிறோமே. உரிமைகள் பறிக்கப்படும் போது, தங்களுடைய வியாபார பணத்தை வச்சு தங்களையே அழிப்பதற்காக எதிரிகள் முற்படும் போது, தங்களுடைய உயிரையும் தங்களுடைய உடைமைகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் முதல்ல ஒரு போர் தொடங்கப்பட்டுச்சு. அப்படிதானே தொடங்கப்பட்டுச்சு. உரிமைகள் பறிக்கப்படும் போது எப்படி நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறீங்க? எப்படி இருக்க முடியும்? மானமுள்ள ரோசமுள்ள உணவில் உப்பிட்டு சாப்பிடக்கூடிய ஒருவனாலும் தன்னுடைய மானம் பறிக்கப்படும் போது, தன்னுடைய சுய உரிமை பறிக்கப்படும் போது, தனக்கு உண்டானதை எடுத்துக்கொள்ளும் போது யார் பொறுமையாக இருப்பார்? அப்படி பொறுமையாக இருப்பது என்னமோ வீரம் அல்ல, அப்படி பொறுமையாக இருப்பதை மார்க்கமும் சொல்லித்தரல. ஏன்னா ரசூல்லா சொன்னாங்க, நீங்கள் ஏமாறவும் செய்யாதீங்க, ஏமாற்றவும் செய்யாதீர்கள்.
ஏமாறவும் கூடாது. இன்னைக்கு நமக்கு நாமே ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டோம். பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், இருக்கணும் தான், பொறுமையாக இருக்கணும் தான். பணிகளில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நடக்கக்கூடிய காரியங்களில் பொறுமையாக இருங்க. நம்மளுடைய சுய விஷயங்களை நம்ம பொறுமையாக இருந்து என்னத்தை சாதிச்சிட்டோம், என்னத்தை சாதிச்சிட்டோம். இப்படி நம்ம பொறுமையாக இருக்க 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 நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு தைரியம். என்ன பண்ணிடுவாங்க, இமாம்கள் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்க்குறோம். எல்லா தொழில்துறைகள்லேயும் பிரச்சனை இருக்குது. இமாமத்தில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா தொழில்துறையிலையும் பிரச்சனை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இமாமத்துங்கிறது முதல் தொழிலே இல்லைங்க. அதை ஏன் பொதுமக்களுக்கு புரிய மாட்டுக்கு, நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டுக்கு? இமாமத்துங்கிறது சேவை. சேவை வேற, தொழில் வேற. சேவை வேற, கூலிக்காரங்க வேற. நாங்கள் சேவகர்கள். சேவகர்கள் நீங்கள் எப்படி நடத்தணுமோ அப்படி தான் நடத்தணும். உங்கள் ஊருக்கு திடீர்னு ஒரு மருத்துவர் வந்து பணம் இல்லாமல் நீங்கள் அவருக்கு வாங்கக்கூடிய அந்த ஃபீஸை எல்லாம் குறைச்சிட்டு உங்களுக்கு சேவையாக பண்ணுறாருன்னா அந்த டாக்டரை நீங்கள் எவ்வளோ கண்ணியப்படுத்துகிறீங்க, எவ்வளோ கண்ணியப்படுத்துகிறோம். அது சேவை. சேவை செய்யக்கூடிய இடத்தை நீங்கள் கூலி இடமாக மாற்றிட்டீங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. இமாம்கள் ஒன்றும் கூலிக்காரர்கள் இல்லை, அவர்கள் எல்லாம் சேவகர்கள், இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள். அப்போ அவங்கள எந்த கண்ணியத்தில் நடத்தணுமோ அந்த கண்ணியத்தில் நிர்வாகம் நடத்தணும். அப்போ நிர்வாகத்துக்கு வந்து தைரியம் வந்ததற்கான முதல் காரணம் நம்ம தான், உலமாக்கள் தான். எந்த ஒரு இமாமுக்கு ஒன்றுனாலும் அதில் உடனடியாக ஒரு முடிவு நம்ம எடுக்கிறதே கிடையாது. 4 நாள் ஆற போடுவோம், 5ஆவது நாள் அதை அப்படி மறந்துடுவோம், அவ்வளவுதான். எந்த இமாமுக்கு நடந்தாலும், பெரிய உலமாக்கு நடந்தாலும், கடகோடியில் இருக்கக்கூடிய ஆலிம்சாக்கு நடந்தாலும் இதை தான் இன்றைக்கி உலமாக்கல் பண்ணுறோம். எவ்வளோ துறைகள் இருக்குது. எல்லா துறைகளுக்கும் ஒரு யூனியன் இருக்குது. யூனியன் சொல்கிறது வந்து அவங்களுக்கென ஒரு கூட்டம், அவங்களுக்கென ஒரு கட்டமைப்பு இருக்குதா இல்லையா? இருக்குது. டீ கடையை எடுத்துக்கங்க, காய்கறி கடையை எடுத்துக்கங்க, முடிவெட்டுற கடையை எடுத்துக்கங்க, செருப்பு கடையை எடுத்துக்கங்க, எல்லா துறையும் எடுத்துக்கங்க. இன்னும் சொல்ல போனால் மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கூட ஒரு யூனியன் இருக்குது. அவங்க யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் யூனியன் மொத்தம் ஸ்ட்ரைக் பண்ணும். அதுக்காண்டி பள்ளியாசலில் தொழுகை நடக்கக்கூடாது ஸ்ட்ரைக் பண்ணுங்க நான் சொல்ல வரேன்னு தப்பாக விளங்கிக்காதீங்க. ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அவருக்கு நடந்த பிரச்சனை, யார் பிரச்சனை பண்ணாரோ அவர் மன்னிப்பு கேட்குற வரைக்கும், அவருக்கான நஷ்டஈடு கொடுக்குற வரைக்கும் ஸ்ட்ரைக் நடக்குது. கவர்மெண்ட் வேலையிலே இருக்கிறவங்க கூட ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எத்தனை இடங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் உலமாக்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய யூனியன் ஜமாத்துல் உலமா, நமக்கு ஜமாத்துல் உலமா தானே யூனியன். நம்மளுடைய அந்த யூனியன் வட்டாரம், மாவட்டம், மாநில அளவில் சரியான முறையில் உலமாக்களுக்கு தேவையானதை சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இன்றைக்கி இருக்கிறோமா? ஏங்க பாதிக்கப்பட்டவரை பிடிச்சி எல்லாரும் பேசுகிறோம்? ஏன் பாதிக்கப்பட்டவர் மேலேயே குற்றச்சாட்டுகளை நம்ம வைக்கிறோம்? பாதிக்கப்பட்ட ஆலிம்சா தான் பொறுமையாக போகணுன்ட்டு இன்றைக்கு உலமாக்கள் நம்மளே சொன்னோம்னு சொன்னால் பொதுமக்கள் என்ன செய்வாங்க? அப்போது நிர்வாகத்துக்கு எந்த பயமும் இல்லை. யார் வந்து பேசினாலும், யாரும் வந்து பேச வரமாட்டாங்க, பேசினால பேச போக மாட்டாங்க. அடுத்து பள்ளிவாசலுக்கு ஆள் போயிடும். திரும்பவும் நான் சொல்கிறேன், பள்ளிவாசலில் தொழுகையை நிப்பாட்டணும், மக்தபை நிப்பாட்டணுங்கிற எண்ணத்துலையோ, தொழுகை நடத்தப்படாமல் பள்ளிவாசல் மூடப்படணுங்கிற எண்ணத்துலையும் நான் பேசலை. ஒரு கண்ணியம், ஒரு அச்சுறுத்தல், ஒரு சின்ன ஒரு நெருக்கடியாவது நம்ம நிர்வாகத்துக்கு நம்ம கொடுக்குறோமா? குறைஞ்சது ஒரு 4 நாள் 5 நாளாவது அந்த இடத்துல போய் அவங்க இந்த நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறோமா? வட்டார ஜமாத்துலமான்னு இருக்கிறவங்க குறைஞ்சது ஒரு 5 நாள் போய் பேசுகிறோமா? இமாம் மேலே 1000 காரணம் சொல்லட்டும், 1000 குறைய சொல்லட்டும், லட்சம் குறைய சொல்லட்டும், அப்புறம் அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படி இப்படி, அது சொல்கிறவங்களுக்கும் அந்த இமாமுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். நமக்கு இப்போ அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, பாதிக்கப்பட்டிருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு குறைஞ்சது ஒரு 5 நாள் நம்ம பேசியிருப்போமா? குறைஞ்சது வாட்ஸ்அப் தளங்கள்லையாவது நம்ம அவருக்கு ஆறுதலாக பேசியிருப்போமா? இல்லவே இல்லை. அந்த நேரத்தில் பணம் கொடுத்து உதவுறதுங்கிறது ஒரு ஆறுதல் அல்ல. அப்போ அந்த இமாமை எப்படி நம்ம கண்ணியப்படுத்தணுமோ அப்படி நம்ம அதை கண்ணியப்படுத்தியிருக்க வேண்டாமா? அப்போ இன்றைக்கி உலமாக்களாக இருக்கக்கூடிய நாம் ஒற்றுமை என்கின்ற கயிற்றை பற்றி பிடியுங்கன்னு சொல்லி பொதுமக்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறோமே தவிர நம்ம அதை செய்கிறோமா? பக்கத்து மஹல்லாவில் ஒரு இமாமுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே இருக்கிற 10 பேர் நமக்கு நல்லாவே தெரியும், நல்லா பழகிருக்கிறோம். அந்த 10 நபர்கிட்ட யார்கிட்டையாவது ஒரு நபர்கிட்ட போய் நம்ம பேசுகிறோமா?
என்னங்க நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, பேசுகிறோமா? ஏன்னா நாளைக்கு அவனை வச்சு நமக்கு தேவை இருக்குது. வாயை மூடிக்கிட்டு இருப்போம். அந்த ஆலிம்ஸா அந்த அசத்து நம்ம கூட நிறைய வருஷம் பழகிருப்பார். நல்லது கெட்டதில் நம்ம குடும்பம் நல்லது கெட்டதில் கலந்துருப்பார். அவர்கிட்ட போய் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்க சர்த்து, நம்ம தான் பார்த்து போய்க்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு அது ஒரு கோலத்தனமான ஒரு வார்த்தை இல்லையா? சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். தயவு செஞ்சு இமாம்களை அவமரியாதை பண்ண அந்த நிர்வாகிகளுடைய பெயர்களெல்லாம் அவர் சொல்லி அழுது கண்ணீர் விட்டு அல்லாட்ட அவர் பதுவா செய்கின்றார். அவருடைய பதுவாவை அல்லாஹ் கபூல் செய்வான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் வேறு சில ஆலிம்சாக்கள் நீங்கள் என்ன இப்படி பதுவா செய்கிறீங்க, பேர் என்ன இப்படி வெட்ட வெளிச்சமாக நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் மந்திக் படிக்கலையா, மகானி படிக்கலையா, இலைமறை காயா சொல்ல மாட்டிங்களா? பாதிக்கப்பட்டவர் தாங்க முடியாமல் கதறாரு, கத்துறாரு. அவர்கிட்ட போயிட்டு இளமறை காயா சொல்லுங்கள், மந்திக் மகானி படிக்கலையான்ட்டு கேட்குறாங்க. என்ன சகோதரர்களே, கொஞ்சம் யோசிக்கணும். பொதுமக்களாகிய நிர்வாகிகள் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க. உலமாக்கள் என்பவர்கள் உங்களுடைய கூலி தொழிலாளிகள் அல்ல. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு வாலாட்டுறவங்களும் இமாம்கள் இல்லை. அப்படி இருந்தால் அவர் இமாம் இல்லை, அது வேறு விஷயம். நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு வாலாட்டுறவங்க இமாம் இல்லை. ஒருவேளை அப்படி யாராவது வாழை ஆட்டிக்கிட்டு இருந்தால் அவர் இமாமே இல்லை. என்னங்க, சாப்பிட்றதுலேருந்து பயான் பண்ணுறதுலேருந்து மக்தப் நடத்துறதுலேருந்து எல்லாம் நிர்வாகி சொன்னது தான். இப்போ இமாம் எங்கே போனார்? இமாம் என்பவர் ஊரை வழி நடத்தக்கூடியவர். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகிப்போச்சு, இமாம்கள் ஊரோடு இணைந்து கொண்டார்கள். ஊரோடு ஊரா, மக்களோடு மக்களா, பொதுமக்களோட மக்களா கலந்து கொண்டார் அவருன்ட்டு சுயமாக ஒரு முடிவெடுத்து மார்க்க விஷயங்கள் சொல்கிறதோ, மார்க்கத்தினுடைய மதரசாக்களை கொண்டு போகிறதோ, எந்த ஒன்றையும் அவர் செய்ய முடியாத ஒரு நிர்பந்த சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. கொடுக்கக்கூடிய 10,000 ரூபா சம்பளம், கொடுக்கக்கூடியது 3 நாள் லீவு, சாப்பாடு இல்லாத வேலை, ஒரு நேர சாப்பாடு, எத்தனை இன்னல்கள் இடையூறுகள் இமாமத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ பொதுமக்கள் என்பவர்கள் என்ன செய்யணும், நிர்வாகம் என்பது என்ன செய்யணும், இமாம்களை என்ன கண்ணியப்படுத்தணுமோ அந்த கண்ணியத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாமா? நீங்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டாங்க, நீங்கள் ஏன் கண்ணியப்படுத்த மாட்டீங்க? உங்களையும் என்னையும் படைச்சு அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான். யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ வல்லதீன ஊத்துல் இல்மத் தரஜாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களையும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான். அவங்களை அல்லாஹ் உயர்த்திட்டுங்க, அவங்கள உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் தரஜா ஒரு படித்தரத்தில் வச்சுருக்குங்கிறான். அல்லாவே உயர்ந்த படித்தரத்தில் வைக்கும் போது நிர்வாகிகளுக்கு என்ன வந்து போச்சு? ஏன் இமாம்களை இவ்வளோ ஒரு மென்டல் டார்ச்சர் பயம்புறுத்துறது? குடும்பத்தோடு வந்துட்டா புள்ள படிப்பு என்ன ஆகும், நம்மளுடைய குடும்ப சூழல் என்ன ஆகும், இந்த இடம் போச்சுன்னா நம்மளுடைய கை என்ன ஆகும், நம்ம யார் கை எதிர்பார்த்து நம்மளுடைய வருமானம் இருக்குன்னு சொல்லி பயம். பொதுமக்களும் படுத்துகிறாங்க, நிறைய இடங்களில் ஆலிம் சாக்களும் படுத்துகிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா மதரசாக்களிலும் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கைத்தொழில் எதையாவது சொல்லிக் கொடுக்கணும். பெண்கள் மதரசாவில் சொல்லிக் கொடுக்காங்களா? தையலிங், அது இது என்னென்னமோ பெண்கள் மதரசாவில் ஒரு கைத்தொழில் என்ன செய்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ தான் எல்லோரும் என்ன செஞ்சாச்சே, மதரசாவை பள்ளிக்கூட படிப்போடு சேர்த்து வச்சாச்சு. ஸ்கூல் இல்லாமல் மதரசா ஓதியே வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பாதி விஷயங்கள் புரியுது. பள்ளிக்கூட படிப்போடு சேர்ந்து இப்போ மதரசாவை கொண்டு வந்துட்டோம். அதோடு சேர்ந்து சைடு தொழில்களையும் எதையாவது சொல்லி கொடுத்துட்டோம்னு சொன்னால் இமாம்களுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இமாமத்தில்னா அடுத்து வேறு தொழிலை பார்த்துக்கலாம். இன்றைக்கி எந்த தொழிலும் தெரியாது, எந்த ஒரு துறையிலும் இருந்து பழக்கம் இல்லை. இந்த குரானு ஹதீஸு, இந்த மெம்பரு, இந்த சல்லாவை தவிர எதன் பக்கமும் நம்மளுடைய சிந்தனை இல்லை. இப்படியே நம்ம வாழ்க்கை போகுது. இதே பொருளாதாரம், இதே சூழல், கடைசியில் ஒரு வயசானதற்கு பிறகு ஊர் மக்களால் வெளியேற்றப்படுறோம். அப்போ வரக்கூடிய மதரசாக்களில் இனிமேல் சைடு தொழிலுக்கு எதையாவது சொல்லிக் கொடுங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுறது, ஒரு கார் ஓட்டுறது, ஒரு தையலிங் படித்து கொள்வது, அல்லது ஒரு சமையல் மாஸ்டர் ஆகிறது, எப்படி எதையாவது சொல்லிக் கொடுங்க. இமாமத்தில் இருந்துக்கிட்டோம். அவர் இமாமத்து தான் போகணுங்கிற வசியத்தும் பண்ணுங்க. பண்ணதுக்கு முன்னாடி இமாமத்தில் இருக்க முடியலையா, இமாமத்து நெருக்கடியாக இருக்கா, இமாமத்து வேணாம், உன்னுடைய இடத்தை நிறைக்கிறதுக்கு அல்லாஹ்வை பார்த்து யாரையா கொடுப்பா, நீ வேறு வேலைக்கு போன்னு சொல்லி அனுப்புங்க.
பொருளாதாரம் உயரணும்ல. இப்படி இமாம்கள் எல்லாம் வேறு துறைகளை பார்த்து போனாதான் இமாமத்துங்கிறது எவ்வளோ பெரிய சுமை, இமாமத்துங்கிறது எவ்வளோ பெரிய வேலை, அங்கே போய் நிற்கணும்னா என்ன தகுதி வேணுங்கிறது பொதுமக்கள் புரிவாங்க. இப்படிதானே? என்ன வேலை, அசரத்துக்கு என்ன வேலை இருக்குது, சம்பளம் ஏன் அவருக்கு இவ்வளோ கொடுக்கணும், என்ன வேலை இருக்குதுன்னு நேரத்துக்கு வந்து பார்த்தா தெரியும். 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்பார். காலைல சுபு தொழுதுட்டு போயிட்டு ஒவ்வொருக்கு அரை மணி நேரம் இருக்கும்போது அறக்க பறக்க ஓடி வந்து எத்தனை உலமாக்கள் இன்றைக்கு விபத்தில் உள்ளாகியிருக்காங்க தெரியுமா? சமீபத்தில் கூட ஒரு திருமணத்திற்கு சென்ற இமாம் புகருக்கு வரணும்னு சொல்லி வேகமாக வந்து விபத்திற்கு உள்ளாகி அதே இடத்துல மரணத்தையும் தழுவினார். நடந்துச்சா இல்லையா? மிலிட்ரியில் இருக்கிறத விட இங்கே இருக்கிறது கஷ்டம். மிலிட்ரியில் கூட ஒரு 2 செகண்ட் பேக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துருவாங்க. ஆனால் இங்கே இமாம் வரதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, காம சொல்கிற டைம் நெருங்கிருச்சுன்னா ஊரே திரும்பி பார்க்கும். அசரத் எங்கே, இமாம் எங்கே, ஹசரத் எங்கே போனார், என்ன ஆச்சு? அப்படி கஷ்டமான ஒரு வேலை இது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஓத சொல்லி கொடுத்து உங்களுக்கு தொழுகை நடத்தி வாரம் ஜும்மாவில் தொண்டை வலிக்க கத்தி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வைக்கிறீங்க, ஒரு பெரிய இமாமை கூப்பிடுறீங்க, அவர் 1 மணி நேரம் பேசிட்டு போனால் 5000 கொடுக்குறீங்க. யாராவது ஜும்மாவுக்குன்னு பேசும்போது தனியாக பணம் கொடுக்குறீங்களா? என்ன சேர்த்து பணத்தையே டார்கெட் பண்ணி பேசுகிறீங்களே, பணத்தாசை வந்துருச்சா நினைக்காதீங்க. நாங்கள் இதெல்லாம் இலவசமாக சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன். பணத்தை ஆசை பிடிச்சோ சம்பளம் அதிகமாக வேணும்னு கேட்டால் நாங்கள் பேசலை. சம்பளமே நீங்கள் கொடுக்காமல் இருந்தாலும் கண்ணியமான முறையில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துலேருந்து எந்த இமாம் போக மாட்டாங்க. ஒரு இமாம் என்பவர் தன்னுடைய கண்ணியத்தின் ஆடையை எப்பொழுது கழட்டுகின்றாரோ அப்போதே அவர் உங்களுடைய ஊரை வெறுத்து விட்டார்னு அர்த்தம். அவருக்கான கண்ணியத்தோடு அவர் இருக்கும்போது தான் அந்த ஊரில் அந்த மக்கள் அவர் சொல்லக்கூடியது அந்த ஊர் மக்கள் கேட்டு நடப்பாங்க. அவருக்குங்கிற ஒரு பொசிஷன் இருக்கும்போது தான் அவர் அந்த ஊரை நல்ல முறையில் வழிநடத்தி போக முடியும். நீங்கள் இமாமுங்கிற பொசிஷனை இறக்குறீங்க, அவருக்கான கண்ணியத்தை குறைக்கிறீங்க, அவர் சொல்கிறத கேட்கறது இல்லை, எதையும் பண்ணுறது இல்லை. அவர் சம்பளம் வாங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த உருது பேசக்கூடிய வடநாடுகளில் இருந்து வரக்கூடிய ஹாப்ஸாக்கள் தான் இமாம்கள் இந்த நிலைமை ஆகிறதுக்கு ஒரு காரணம். அவர்களும் ஒரு காரணம். ஏன்னா அவரை கூப்பிட்டு நம்ம தொழுகை நடத்திக்கலாம். தமிழ் பேசுகிற ஆலிம்சாவோட உருது பேசுகிற ஆலிம்சா நல்லா சூப்பராக நல்லா ஓதுறாரு, நல்லா செம்மையாக ஓதுறாரு. சொந்தமாக அவரை கூப்பிட்டு தொழுகை நடத்திப்போம். இப்போ ஜும்மாவுக்கு என்னங்க பண்ணுவீங்க? ஜும்மாவுக்கு அதுக்கு எதையா ஒரு ஆலிம்சாவை கூப்பிட்டு ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும். நம்மளும் அப்படி தான் போகிறோம். ஒரு பயானுக்கு வந்து கூப்பிட்றாங்கன்னா 500 ரூபா பத்தாது, 2000 வேணும், 3000 கேளுங்க. ஏன்னா உயிரை கொடுத்து அடிவயிறு வலிக்க தானே கத்துறோம். கேளுங்க, கூச்சப்படாமல் கேளுங்க. அது வந்து மார்க்கத்தை விற்கிறது இல்லை. உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிடுறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஊதியம். மார்க்கத்தை விற்கிறதுக்காக அதை கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் பொதுமக்கள் நினைக்காதீங்க, இமாம்கள் அப்படி நினைக்காதீங்க. எல்லாமே இலவசமாக கொடுக்குறோம். எல்லா சேவையும் நம்ம இலவசமாக செய்கிறோம்னா இதனுடைய மகத்துவம் தெரியலை. அவரை கூப்பிட்டு அந்த வடநாட்டு ஹாப்ஸாவை கூப்பிட்டு கொஞ்ச நாள் தொலை வச்சுட்டு ஜும்மாக்கு அவரை கூப்பிட்டுக்கிறது. மக்தப் மதரசா அப்படியே பாலடைஞ்சு போயிடும். மக்தபே நடக்காது, பாலடைஞ்சு போகும். அவர் அலிபா தவிர வேறு எதுவும் சொல்லிக் கொடுக்கவும் மாட்டார். பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பிடும்போது துவா தெரியாது, ஒரு தூங்கும்போது துவா தெரியாது, தொழுகையில் என்ன ஓதணுங்கிறது தெரியாது. ஏன்னா அவர் சொல்லிக் கொடுத்தா பிள்ளைகளுக்கு புரியாது. கடைசியில் திரும்ப ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து திரும்ப தமிழ் பேசக்கூடிய ஒரு ஆலிமை கூப்பிடுறது. கூப்பிட்டா குடும்பத்தோடு வருவீங்களா? குடும்பத்தோடு வந்தீங்கன்னா 10,000 ரூபா சம்பளமும் வீடும் தருவோம். குடும்பம் இல்லாமல் வந்தால் 10,000 சம்பளம் 3 நேரம் சாப்பாடும் தருவோம். நான் கேட்குறேன், எல்லாருமே குழந்தைகளை பெற்று எடுத்துருக்கிறீங்க, எல்லாருமே வெளி உலகத்தை பார்க்குறீங்க. ஒரு சின்ன பையன் சொன்னால் இந்த ஆண்டு பள்ளிக்கூட லீவில் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்லாம் வேலைக்கு போனாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்க வீட்டில் இருக்க விடாமல் வேலைக்கு அனுப்புனாங்க. அவங்க எல்லாரும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு சம்பளமாக 500 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. யாருக்கு? 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையன், அவனுக்குன்னு எந்த தேவையும் இல்லை, அவனுக்கு என்ன தேவை இருக்குங்கிறத கூட அவனால் விளங்கி கொள்ள முடியாது. அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வீதம் மாதம் 15,000 சம்பளம் பெறுகின்றான். ஆனால் இமாம்கள் திருமணம் முடிந்து குழந்தை இருக்கும், பிள்ளை இருக்கும், தகப்பனார் இருப்பார், மாமி இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அவருக்கான செலவு மிக பெரியது. 10,000 ரூபா தான். அதிகபட்சமாக என்ன கொடுக்குறோம்?
லட்சக்கணக்கில் கொடுக்குறோன்னு சில பேர் சில நிர்வாகிகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு 10,000 தான். 10,000 என்ன 10,000? சின்ன பையன் 15,000 வாங்குறான். ஒரு டீ கடையில் ரொம்ப அப்பட்டமாக சொல்கிறா இருந்தால், ஒரு டீ கடையில் ஒரு தேநீர் கிளாஸ் கழுவக்கூடிய ஒருவர் ஒரு நாளைக்கு 700 ரூபா 800 ரூபா குறையாமல் சம்பளம் வாங்குறார். ஆனால் இமாம்களுக்கு வெறும் 10,000. உடனே நீங்கள் பாதி பேர் வந்துடுவீங்க. என்ன வருவீங்க? அதுதான் அவங்களுக்கு பாத்தியாக இருக்க, கல்யாண வீடு இருக்க, மவுத்து வீடு இருக்க, அது இருக்க, இது இருக்க, அதில் தராங்கலை. அதெல்லாம் யார் கேட்டா? எந்த இமாமாவது எங்கேயாவது உங்கள் ஊர்களில் நீங்கள் சொல்லுங்கள், எங்கேயாவது ஒரு இமாம் கல்யாண சபை முடிஞ்சதோட இப்போ கல்யாணம் நடத்தி வச்ச காசு 500 ரூபா கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்காரா? ஜனாசா தொழுகை முடித்ததோட ஜனாசா தொழுகை வச்சதுக்கான காசை கொடுங்கன்னு எந்த இமாமாவது வாயை திறந்து கேட்டிருக்காங்களா? யாருங்க கேட்டா உங்கள்கிட்ட? அதை யார் கேட்டா? அது ஏதோ ஒரு வருஷத்தில் 2 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கிறது. ஒரு கல்யாணம், ஒரு மவுத்து, ஒரு பாத்தியானுங்கிறது எப்பவுமே நடக்கிறது. அதை இமாம்களாகி நாங்களும் கேட்கலை. கொடுக்குற வீடுகளில் அன்பளிப்பாக கொடுத்தா பெற்றுக்கொள்கின்றோம். கொடுக்காத வீடுகள் எத்தனையோ இருக்கிறது, கேட்பதும் அல்ல, விட்டுடுறோம். சம்பளத்தை கூட்டிட வேண்டியதானே? அதான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வடநாட்டில் வந்து ஒரு இமாம் துவா செஞ்சார்ல. என்ன துவா? யா அல்லாஹ், நான் என்ன சம்பளம் வாங்குறனோ அதே சம்பளத்தை என் பள்ளியாசலுடைய நிர்வாகியினுடைய மகன் வாங்கிறதுக்கு நீ அருள் பொலி. என்ன துவா கேட்டார்? இல்லை இமாம் கேளுங்க, நான் என்ன சம்பளம் வாங்குறனோ அந்த சம்பளத்தை என் பள்ளியாசல் நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய அவருடைய மகன் வாங்கிறதுக்கும் அவருடைய மருமகன் வாங்கிறதுக்கும் நீ அருள் புரி. ஒரு ஆள் ஆமின்னு சொல்லலை. அசது கேட்டாங்க, டர் ரகையானா பயமாக இருக்கா? ஆமின்னு சொல்ல பயமாக இருக்கான்னு கேட்டார். உங்கள் பிள்ளைங்க அந்த சம்பளத்தை வாங்குறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சகோதரர்கள், ஒரு வெளியே போயிட்டோம்னு சொன்னால் ஒரு 500 ரூபாங்கிறது ரொம்ப ஒரு சிறிய தொகை. ஒரு தேநீர் கடைக்கு சென்றால் 500 ரூபாய் முடிந்துவிடும். அவ்வளவுதான் இன்றைக்கு பணத்தினுடைய மதிப்பு. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல சன்மானம், நல்ல ஒரு ஊதியம் இமாம்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக எந்த ஊர்லேயும் எந்த இமாம்களையும் நிர்வாகிங்க கட்டி ஆளணும்னு நினைக்காதீங்க. நிர்வாகிங்க கட்டி ஆளணும்னு நினைக்காதீங்க. ஏன்? நாங்கள்லாம் நபிமார்களுடைய வாரிஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் உலமா வரசத்துல் அம்பியா. உலமாக்கள் எல்லாம் நபிமார்களுடைய வாரிஸ். நபிமார்களுடைய வாரிசை என்ன கண்ணியப்படுத்தணும், அவங்கள என்ன மதிப்பில் வைக்கணும், என்ன அந்தஸ்தில் வைக்கணும். நிறைய ஆலிம்கள் வந்து நம்மளை பற்றி நம்மளே பேசுகிறதான்னு சொல்லி உலமாக்களுடைய அந்த கண்ணியத்தை பற்றி பேசுகிறதே குறைஞ்சி போச்சு. மார்க்க கல்வியை பற்றி பேசுகிறதே குறைஞ்சி போச்சு. பல இடங்களில் மக்தபுகள் இல்லாமல் போய் போச்சு. பல இடங்களில் மாலை மக்தபுகள் இல்லாமல் போய் போச்சு. பல இடங்களில் மார்க்கத்தினுடைய வாடை இல்லாமல் போய் போச்சு. ஆகுனா பயானை கேட்குறதோட நிப்பாட்டிக்கிறோம். பூரா இப்போ ஈமான் பூரா எதில் இருக்குது? யூடியூப்பில் தான் இருக்குது. அதில் பயானை கேட்டு சூப்பர் சூப்பர், அவ்வளோதான். செயல்முறையில் நடைமுறையில் ஒன்றும் இல்லை. அப்போது அந்த கரூர் மாவட்டம் அந்த ஊரில் பாதிக்கப்பட்ட அந்த இமாமுக்கு நியதி கிடைக்கணும். அவருக்கு திரும்ப அந்த இடமே கிடைக்கணும். அந்த இடம்தான் கிடைக்கணும். எப்படி கிடைக்கணும்னா, அவர் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அந்த இடம் கிடைக்கணும். பொதுமக்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த நிலையை இருந்து தயவு செஞ்சு இமாம்கள் மாறுங்க. உங்களுடைய கண்ணியத்தினுடைய கேடயத்தை நீங்கள் கையில் எடுங்க. நான் இதை சின்ன பையன் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். இறங்கி போகாதீங்க. பணம் முக்கியம்தான், வாழ்கிறதுக்கு பணம் முக்கியம்தான். மானத்தை விற்று அந்த பணத்தை வாங்கணுங்கிற எந்த அவசியம் அல்ல. நம்மளுடைய மானத்தை அடமான வச்சு தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் நீடிக்கணுங்கிற அவசியம் அல்ல. அதனால் மானத்தோடு மரியாதையோடு கண்ணியத்தோடு இஸ்ஸத்தோடு இருப்பது மட்டும்தான் இமாம்களுடைய முக்கிய நோக்கம். அதுதான் அவர்களுக்கான சரியான ஒரு வாழ்க்கை கட்டமைப்பு. பொதுமக்கள் அதை தயவு செஞ்சு விளங்கிக்கங்க. ஒரு இமாமை பள்ளியில் சேர்க்கறது ரொம்ப இலகுவான காரியம். ஆனால் அதே நேரத்தில் அவரை நீங்கள் நீக்கிறதுங்கிற ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இனி மாறணும். தமிழகத்தில் அது மாறணும். ஒரு இமாமை நீக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் வட்டாரத்திலேருந்து மாவட்டத்திலேருந்து மாநிலம் வரைக்கும் நம்மள்ட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கணும். ஏன் நீக்குனீங்க, எதுக்கு நீக்குனீங்க, என்ன பிரச்சனை, நீக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லணும். அவருக்கு ஒரு 2-3 வார்னிங் நாங்கள் கொடுத்துருப்போமே, அப்படியெல்லாம் ஒரு இமாமை நீங்கள் எடுத்தோம் கவுத்தெல்லாம் நீங்கள் நீக்கக்கூடாதுன்னு சொல்லி மாநிலத்திலிருந்து பேசுகிற அளவுக்கு ஒரு சின்ன ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் இமாம்கள் கைகோர்த்து இருந்தோம்னு சொன்னால் இமாம்களுடைய இந்த அவல நிலை மாறும். பொதுமக்கள் தயவு விளங்கிக் கொள்ளுங்கள். இமாமத் என்பது
தொழில் அல்ல, சேவை. இமாம்கள் என்பவர்கள் கூலிக்காரர்கள் அல்ல, சேவகர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலமாக்களையும் பொதுமக்களையும் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கண்ணியத்துக்குரிய கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் ஜமாத் உலமா சபை தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் ராதாவிழா இமாம் அக்பர் அலி தாவூதி அவருடைய துஆ சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நான் ராதா விழாயத்தில் 3 வருடங்களாக பணிபுரிகின்றேன். சேரும்பொழுது 12,000 கொடுத்தார்கள். 3 மாதம் கழித்து 10,000. அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இப்போ 6,000. தண்ணி இல்லை, 1.5 வருஷமாக பள்ளிவாசலில் தண்ணி இல்லை. 6,000 சம்பளம். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, உலமா பெருமக்களே, என்ன செய்யிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. 2 மாதமாக சம்பளமாக கொடுக்கல. 5ஆவது மாதமாக 6ஆவது மாதமாக நீங்கள் போங்க அப்படிங்கிறார் அம்பலத்தடி இப்ராஹிம். அவரை போக சொல்லுங்கள், சம்பளம் கொடுக்க முடியாது. 2 மாதமாச்சு. இவர் அசன் நாட்டாமை, எங்கள் ஊர் நாட்டாமை, ராதாவுல நாட்டாமை அசன் 2,000 ரூபா மாதம் பிடிச்சிக்கிட்டு தான் கொடுத்தாரு. எவ்வளோ இந்த 2-3 வருஷமாக எவ்வளோ பிடிச்சிருப்பார். அப்புறம் அம்பலத்தடி இப்ராஹிமை 1 வருஷம் கொடுக்கவே இல்லை. 2,500 ரூபா அவரும் கொடுக்க வேண்டிய பணமாக அவரும் கொடுக்கல. போனஸ் பணமாக 10,000 கொடுக்க வேண்டியதில்லை. 5,000 3 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. கேட்க முடியல. 2 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அல்லாஹ் தஆலா சிதம்பரம் ஜமாத்துல் உலமா, சிதம்பரத்தில் இமாம்கள் மூலமாக கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சான். எல்லோரும் கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இந்த ஊரில். என்ன இன்ஷா அல்லாஹ் நானே கிளம்புறேன். ஆனால் என்னுடைய காசை என் வயிற்றில் எடுத்துட்டிங்களா நல்லாவே இருக்க மாட்டான் யாருமே. இப்ராஹிம் தான் இவருக்கு மெயின் காரணம். அம்பலத்தடி இப்ராஹிம் தான் மெயின் காரணமே இதுதான். ஏன்னா அசன் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு. அந்த குடும்பப்படுத்துகிறாரு. இந்த கதவு கூட்டிடுறாரு, அந்த கதவு கூட்டிடுறாரு, இந்த வழியாக போகணும், அந்த வழியாக போகணும், சேர்லாத்துக்கு ரூமில் போட்டால் உட்காரக்கூடாது. ரொம்ப குடும்பப்படுத்துகிறாரு அசன். என்ன டீ கடையில் போய் டீ குடிக்கக்கூடாது, ஒரு பேப்பர் படிக்கக்கூடாது. ஆனால் அதுமாதிரி இருந்தாங்க. அஜித்து போக சொல்லுங்கள், நான் பார்த்துட்டேன் நேரத்தில். ஆனால் இவங்க பள்ளியாச காசை திண்டு பள்ளியாச சொத்தை அழிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள அந்த இது தூக்க மாட்டாங்க, அந்த பதிவோடு தூக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி தூக்குனாக்கும் வச்சுங்களேன், உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நிர்வாகம் நல்லாயிருக்கும். எல்லாரும் ஜமாத்தையும் சொல்லலை, இல்லை நாட்டமே சொல்லலை, இதேமாரி செய்யக்கூடியவங்க தான் சொல்கிறேன். ஆனால் எங்கே போனாலும் அல்லாஹ் தஆலா எங்கள் உலமாக்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் நாட்டாமங்கிறது 10 வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் எல்லாம் குதிரை வண்டியில் குண்டாச்சில் குதிரை வண்டி ஓட்டலாம். இமாம்கள் எந்த ஜில்லாவுக்கு போனாலும், எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எங்களுக்கு ஒரு மதிப்பு உண்டு. இமாம்களுடைய மதிப்பு உண்டு. எங்கே போய் பள்ளியாசலில் தொழுவோம். ஆனால் இந்த ஊரை விட்டு வெளியில் போனால் உங்களை நாட்டமாக பண்ண முடியாது. கண்ணியத்துக்கு சொல்கிறேன் உலமா பெருமக்களே, இந்த ராதா வேளத்துக்கு எனக்கு அப்புறம் எந்த இமாமும் வரக்கூடாது. ஜும்மாவுக்கு தொழு வைக்க அனுப்பக்கூடாது. நீங்கள் யாருமே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துட்டாங்க. 2 மாதமாக சம்பளம் ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப வேதனைப்படுத்தாங்க. சில இந்த ஒன்றாவது நிற்கிறேன். நான் எங்கே போகிற வெளியில் போய் ஹெட்லிஸ் மெட்ராஸ் பக்கம் போயிடுறேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், என் வயிற்றுச்சல் கொட்டிட்டு நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போயிடுவாங்களாம். அம்பலத்தடி இப்ராஹிம் சொல்கிறேன், இவரும் ஹசனும் சொல்கிறேன், நல்லாவே இருக்க மாட்டானோ. என் சம்பள பணத்தில் பிடிக்க தின்னு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பான். பாதிக்கப்பட்டுள்ள துவா அல்லாஹ் ஏற்றுக்குவான். நான் ரொம்ப பாதிச்சுட்டேன். அல்லாஹ் தஆலா என்னுடைய வயிற்றுச்சல நிச்சயமாக கேட்குறேன். உலமா பெருமக்களை எந்த காரணத்தை விட ராதாவிடது எந்த இமாமையும் அனுப்பாதீங்க. ஜும்மாவுக்கு வர சொல்லாதீங்க, நல்லது கிட்டுக்கு வர சொல்லாதீங்க. தயவுசெய்து உங்கள்ட்ட நான் தான் கோரிக்கை வைக்கிறேன். இமாம்களே, உலமா பெருமக்களே, இந்த ஊருக்கு எந்த இமாமை வர சொல்லாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.